சரக்கு போட்டால் உங்களுக்கு தெரியல நம்மளுடைய ஆட்டம். இங்கே ஒரு மூட்டை இருக்கு ஜிம். பாய் பாய் பெங்களூரு. என் லவ்வர் இருந்தால் கூட இவ்வளோ கேட்டிருக்காது. ஆனால் என் மேனேஜர் டிஎல் கேட்குறான் என்ன. உலகின் தலை சிறந்த சொல் செயல். செஞ்சு காட்டுவோம். ஹாய் ஹலோ கிரே மோட்டோ ஃபேமிலி, நான் உங்களுக்கு வெல்கம் பேக் டு கிரே மோட்டோ யூடியூப் சேனல் ஜிம். இப்போ ப்ரெசென்ட் நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, நம்ம பிஜியில் தான் இருக்கோம். இன்றைக்கான vlog என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நீங்கள் லாஸ்ட் vlog பார்த்ததுங்களே உங்களுக்கு கிளியர் கட்டாக புரிஞ்சுருந்துருக்கும். நம்மளோட கார்ப்பரேட் லைஃப் என் பண்ணுறேன்னு நான் லாஸ்ட் vlogலேயே உங்களுக்கு சொல்லியிருந்திருப்பேன். அந்த vlog நீங்கள் பார்க்கலனாலும் பிரச்சனை இல்லை. இந்த vlogல நான் உங்களுக்கு டீட்டெயிலில் ஷேர் பண்ண போகிறேன் ஜிம். இந்த vlogல நம்ம பெங்களூர்லேருந்து நம்ம குப்பம் போகிறது தான் இன்றைக்கான vlog. இந்த vlog நான் கொஞ்சம் ஸ்பெஷலான மூமெண்ட்ஸ், அதுக்கப்புறமா கொஞ்சம் எமோஷ்னலான மூமெண்ட்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். vlog என்ன புதுசாக வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஜிஎம், ஊர்லேருந்து நான் எவ்வளோ எட்டுனா வந்தேன்ட்டு உங்களுக்கே தெரியும். அது ஒரு பேக் தான் நினைக்கிறேன். ஆனால் ஊருக்கு போகும்போது எவ்வளோ எடுத்துகிட்டு போகணும் இங்கே பாருங்கள். 1 2 3 4 எப்பா இது இல்லை, இது இங்கே இருக்க வேண்டியதான். இங்கே பாருங்கள், இத்தனை மூட்டை நம்மளோட ஸ்கூட்டியில் வச்சுட்டு நம்ம போக போகிறோம் ஜிம். அது மட்டும் இல்லை, இங்கே ஒரு ரொம்ப பெரிய ஒரு மூட்டை இருக்குது பையா. அவர் எல்லிதே அவர் உலகடை ஓகிதாரா. இங்கே ஒரு மூட்டை இருக்குது ஜிம். அவரும் இப்போ நம்ம ஸ்கூட்டியில் தான் வரப்போகிறாரு. ஆக மொத்தம் ஒரு 300 கிலோ நம்ம ஸ்கூட்டியில் இன்றைக்கி போக தான் ஆச்சு நம்மளோட வண்டி கதை. சரி வாங்க ஜிம் போகலாம். ஜிம் ஃபைனலாக எல்லா ஐட்டம்ஸுமே நம்ம வண்டியில் அடக்கம் பண்ணியாச்சு. இன்னும் இந்த ஐட்டம் தான் என்ன பண்ணுறதுன்னு தெரில. பக்கா நம்பூருக்கார மாதிரி ப்ரூவ் பண்ணுறான் பார்த்தியா தலை நீ வேறு லெவல் தலை. இப்போ இதெல்லாம் வச்சுட்டு போகணும் ஜிம். இப்போ ப்ரெசென்ட் டைம் எடுக்குன்னா ஆல்மோஸ்ட் 3:30 ஆகிடுச்சு. இன்னும் நிறைய விஷயம் நான் மோட்டர் வாங்கி பேசுகிறேன். வாங்க போகலாம். என்ன ஐட்டம்ஸ் மிஸ் பண்ணி தான் நான் ஃபோன் பண்ணுறேன். வந்து எடுத்துகிட்டு வந்துரு. இங்கே நகம் கட்டு வச்சுரா. ஐயோ, ஆசாசியாக வளர்த்த நகம். சரி, இங்கே கை விட்டால் சம்பவம் பண்ணிடுச்சு. ஆனால் பண்ணுங்கடா போலாமா. என்னடா இது? வா, வண்டி ஓரளவுக்கு ஸ்மூத்தாக போகுதுடாப்பா, பரவாயில்ல. ஜிம் இப்போ தான் பிஜி விட்டு கிளம்பியாச்சு. நம்மளோட டெஸ்டினேஷன் ஆல்மோஸ்ட் 96 கிலோமீட்டர்ஸ் இருக்குது ஜிம். கிட்டத்தட்ட பெங்களூர்லேருந்து நம்ம ஹோம் டவுனு தான் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். ஆனால் எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? இன்றைக்கி எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. 6 மாதம் தவம் ஜிம், 6 மாதம் தவம். என்ன பண்ணுறது? ஏன்னா நம்மளுடைய பேக் டு நம்மளுடைய நார்மல் லைஃப் போகிறோன்னா அது ஒரு ஜோஷ், அது ஒரு ஹாப்பினஸ். ஜிஎம் இந்த vlogல எமோஷ்னல் மூமெண்ட், ஹாப்பி மூமெண்ட்ஸோடு சேர்த்து நம்மளுடைய பைக் சர்வீஸ் பண்ணியிருந்து இப்போ தான். ஆனால் vlog எப்போ அப்லோட் பண்ணுறேன்னு தெரில. இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ணிகிட்ருப்பேன். ஹெல்மெட் போடுறா, போலீஸ் பிடிச்சிருப்பான்டா. இந்த vlogல நான் பைக்கு எப்படி கண்டிஷன் இருக்க கூட நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஜிம். ஓகேங்களா? சரி வாங்க, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பெட்ரோல் போடணும். பெட்ரோல் போட்டுக்கலாம். தங்ஸ, எனக்கு ஒரு சின்ன ஆசை. பாய் பாய் பெங்களூரு. இதுதான்டா எனக்கு ஒரு ஆசை. டே அங்கிருந்து யோசிச்சுட்டு வந்தேன்டா, இந்த மாதிரி பெங்களூருக்கு பாய் சொல்லணுன்ட்டு. பயப்படாத, இதுக்கப்புறமா கண்டிப்பாக வருவேன். போய் எங்கே போயிடுச்சு? ஹாடா டே
இப்போ பெட்ரோல் பங்க் மிஸ் பண்ணிட்டு ஜிஎம். சே, இங்கே என்ன ஒரு பெட்ரோல் பங்க் ஃபஸ்ட்டு பார்க்கணும். இங்கே எங்கன்னா ஒன்று பாடுறா, இங்கே எங்கன்னா ஒன்று பாரு. இங்கே இண்டஸ்ட்ரியல் ஏரியா பெட்ரோல் பங்க் இருக்காதா தங்ஸ்? பார்க்கலாம் வா ஜிஎம். இன்னும் பெட்ரோலே போடல, ஆனால் பெட்ரோல் பிளிங்க் ஆகிட்டே தான் இருக்குது. எங்கே போய் பெட்ரோல் போடுறதோ? ஓகே, போண்ணா. இல்லை டேய் ஏற முடியாதுடா பேண்ட். ஐயோம்மா, பேண்ட்டு கிழிஞ்சிச்சுடா, பேண்ட்டு கிழிஞ்சிச்சுடா. டே தங்ஸ், கிழிஞ்சிருச்சு போ ஜிஎம். பேண்ட்டு கிழிஞ்சிருச்சு ஜிஎம். டேய் அண்ணன் யாரு? ஜாக் ஸ்பேரோ. ஓஹோ என் வலி எப்பயுமே தனி வலி. ஊன்ட்டாரா. ஏன் பொண்ணா? உங்களுக்கு பிரேக் காலில் போடுறது ஃபஸ்ட்டு சொல்லி கொடுக்க நிப்பாட்டினடா. யார் சொல்லி கொடுத்தாங்கன்னு தெரில. அவங்களுக்கெல்லாம் பாவம், ஜஸ்ட்டு மிஸ்ஸு. பார்த்து போக வேண்டியதானே அந்த அக்கா. ஜிஎம், இப்போ ப்ரெசன்ட் டைம் எவ்வளோ ஆகிட்டு இருக்குதுன்னா ஆல்மோஸ்ட் 3:45 ஆகிட்டு இருக்கு ஜிஎம். ஆனால் வண்டி பிக்கப் மட்டும் சும்மா சொல்லக்கூடாது, வேறு லெவல் தான். நம்ம வச்ச அமௌண்ட்டுக்கு முன்னை விட இப்போது வர்த்து தான் ஜிஎம். முன்ன நம்ம ஒரு ஸ்பீட் பிரேக்கர் ஏற்றி இறக்குனாவே கட்டக்குன்னு சவுண்டு வரும். ஆனால் இப்போ ஒரு அளவுக்கு பரவாயில்ல தான். நம்மளுடைய ஃப்ரண்ட் பிரேக் இருக்குது பார்த்தீங்களா? ஃப்ரண்ட் பிரேக் பிடிச்ச அப்புறமா அது ஒரே இடத்துல ஸ்டேபிளாக நின்றுடும். ஆனால் இப்போது உள்ளே ஏதோ அது சம்திங் மாற்றிருக்காங்க. அது என்னன்ட்டு அந்த பில்லில் இருக்குது, அது மாற்றிருக்காங்க ஜிஎம். அது போட்டதுனால இப்போ கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. அதுக்கப்புறமா நம்மளுடைய எக்ஸ்லேட்டர், நான் எக்ஸ்லேட்டர் ஓடலனாவே ஆட்டோமேட்டிக்காக வண்டி போயிட்டுருக்கோம். நீங்கள் லாஸ்ட் வ்ளாக் பார்த்தவங்களாம் உங்களுக்கு டீட்டெயிலாக புரிஞ்சுருந்துருக்கும். லாஸ்ட் வ்ளாக்னா இல்லைனா அதுக்கு முன்னாடி வ்ளாக் பார்த்தவங்கலாம் உங்களுக்கு டீட்டெயிலாக புரிஞ்சுருந்துருக்கும். எல்லாம் சாட்டிஸ்ஃபைடு தான். பேட்டரியும் மாற்றிருக்காங்க. ஓரளவுக்கு வண்டி ஸ்மூத்தாக தான் ரன் பண்ணிகிட்ருக்கு. நிம்மதியாக அப்படியே குலுக்காமல் ஆட்டாமல் அப்படியே எடுத்துன்னு போய் வீட்டில் வச்சிடணும். ஏன்னா நம்ம வீட்டிலேருந்து எவ்வளோ தங்கம் மாதிரி எடுத்துன்னு வந்தோம். இப்போ அதே தங்கத்தை எடுத்துன்னு போய் நம்ம வீட்டில் சேஃபாக சேர்த்துட்டா, எப்பா உனக்கு ஒரு குமுடு, வண்டிக்கு ஒரு குமுடு போட்டு வந்துட்டே இருக்க வேண்டியதான். ஓகே, உன் வண்டி இல்லை, நம்ம வண்டி. ஜிஎம், இப்போ ப்ரெசன்ட் நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, அந்த கோயில் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். ஒன் ஆஃப் தி ஐகானிக் டெம்பிள் இன் ஒசூர். இப்போ நம்ம ஒசூர் கிட்ட தான் இருக்கோம் ஜிஎம். இன்னும் நம்மளோட டெஸ்டினேஷனுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 55 கிலோமீட்டர் சம்திங் இருக்குது தான் நினைக்கிறேன். ஆனால் அப்ராக்சிமேட் தான் இது. பர்டிகுலராக இவ்வளோன்ட்டு தெரியாது, அக்யூரேட்டாக தெரியாது. ஓகேங்களா ஜிஎம்? நான் ஆல்ரெடி இன்ட்ரோ விலாக்லேயே சொல்லியிருந்திருப்பேன். நான் இந்த விலாகில் நம்மளுடைய ஹாப்பி மூமெண்ட்ஸ், அதுக்கப்புறமா நம்மளுடைய கொஞ்சம் சேட் அண்ட் எமோஷ்னல் மூமெண்ட்ஸ் சேர்த்து நான் இன்றைக்கி இந்த விலாகில் நான் ஷேர் பண்ணுறேன். நான் சொல்லியிருந்திருப்பேன். ஹாப்பி மூமெண்ட்ஸ் என்னென்னா, நான் பிஜியில் இருக்கிறப்போ, ஆஃபீஸில் இருக்கிறப்பெல்லாம் எனக்குன்ட்டு கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் இருந்து நாங்கள்லாம் ஈஸியாக என்ஜாய் பண்ணுவோம். வீக்கெண்ட்ஸ் ஆனால் போதும், சிட்டிங்கெல்லாம் உக்காருவாங்க. அவங்க கூட சேர்ந்து நானும் உக்காருவேன். ஆனால் நம்மளுக்கு குடிக்கிற பழக்கம்லாம் இல்லை, அவங்க குடிப்பாங்க. அதெல்லாம் நம்ம பார்த்து என்ஜாய் பண்ணின்னு சரக்கு போட்டால் அவங்களுக்கு தெரியும் இல்லை, நம்மளுடைய ஆட்டம் இல்லை, நம்மளோட ஃப்ரெண்ட்ஸோடைய ஆட்டம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். அதெல்லாம் ஒரு ஹாப்பி மூமெண்ட் தான் எனக்கு. ஒரு வேறு லெவல் மூமெண்ட் தான் ஜிஎம். ஒரு 6 months எப்படி போச்சுன்ட்டு எனக்கே தெரில. கண்ணு திறக்கிறதுக்குள்ளே போயிடுச்சு. அது நல்லா தான் இருந்துச்சு. நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறமா பிஜியில்
பிஜி குக்கர் பிஜி குக் பண்ணுறவங்க அவங்ககிட்ட நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன். அதெல்லாம் கொஞ்சம் ஹாப்பி மூமெண்ட்ஸ். கம்மிங் டு தி எமோஷ்னல் மூமெண்ட்ஸ் என்னென்னா, நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் பேர் எல்லாமே ஒர்க் ஃப்ரம் ஹோம் போயிருந்தாங்க. நான் ஆஃபீஸில் இருந்தேன். அப்போ எல்லாமே கொஞ்சம் சேடாக எனக்கே ஃபீல் ஆச்சு. இத்தனை நாள் நம்ம கூட இருந்தாங்களே, இப்போ திடீர்னு விட்டு போகிறாங்களேன்ட்டு எனக்கே கொஞ்சம் மனசு கஷ்டமாயிடுச்சு ஜிஎம். அதனால தான் நம்ம யாருமே ரொம்ப நம்ம ஆளுங்கன்ட்டு நம்ம எப்பயுமே வச்சுக்கூடாது. ஏன்னா அதெல்லாம் ரொம்ப ஹர்ட் பண்ணும், ரொம்ப ஹர்ட் பண்ணும் ஜிம், ரொம்ப ஹர்ட் பண்ணும். ஃப்ரெண்ட்ஸ் இது ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். ரொம்ப நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கூடயே இருப்பாங்கன்னு நினச்சின்னு வச்சுக்கோங்களேன், டட் ஆப் வச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. கார்ப்பரேட்டில் வேலை செய்யுங்க தெரியும். அவன் ஆளை கூட்டின்னு போவான், எனக்கெல்லாம் வயிறு வாயெல்லாம் ஏறியும். உனக்கு ஒரு ஆள் இல்லையான்ட்டு என் உள்ள மனசு எனக்கே கேட்கும் ஜியம், எனக்கே கொஸ்டின் பண்ணும், யாரா ஃபோனு டிஸ்டர்பன்ஸ். சரி அப்புறமா பேசலாம். அதுதான் ஜியம், அது கொஞ்சம் எமோஷ்னல் மூமெண்ட். சேட் மூமெண்ட் கம்மிங் டு தி நம்மளுடைய கார்ப்பரேட் லைஃப். அதுக்கப்புறமா பெங்களூர் லைஃப் என்னென்னா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நம்மளோட டிஎல், அதுக்கப்புறமா நம்மளுடைய மேனேஜர். இவங்க 2 பேர் இல்லைன்னா வச்சுக்கோங்களேன், ஆடாடு என்ன வாழ்க்கை. சத்தியமாக 6 மாதம் ஜம்முன்னு போயிருக்கோம். டெய்லியும் ஃபோன் பண்ணுவாங்க ஜிஎம், டெய்லியும் ஃபோன் பண்ணி ராவடி, என்ன அது இது என்ன பண்ணுற ஏது பண்ணுற. என் லவ்வர் இருந்தால் கூட இவ்வளோ கேட்டிருக்காது. ஆனால் என் மேனேஜர் டிஎல் கேட்குறான் என்ன. என் மேனேஜர் கூட அப்பப்போ தான், அவர் சீசன் மாதிரி போயிட்டு வருவார். என் டிஎல் 24 மணி நேரம் இருப்பார், ஆல் டைம் அவைலபிள் என் டிஎல். அதெல்லாம் கொஞ்சம் சேட் மூமெண்ட் தான். அதுக்கப்புறமா எரர்ஸ். நான் ஜென்ரலாக நம்மளுடைய ஒர்க்கில் கொஞ்சம் எரர்லாம் ஈஸியாக வரும். நான் எந்த ஒருத்தந்து மட்டும் இல்லை, நிறையா பேர்து வரும். அதெல்லாம் கொஞ்சம் சேட். நம்ம எரர் வந்துட்டாவே அந்த மாதம்லாம் நம்மளை சீப்பாக நினைப்பாங்க. அது கொஞ்சம் எனக்கு சேடு தான் மூமெண்ட். ஆனால் நம்ம அதில் கற்றுக்கலாம், எங்கெங்கே மிஸ்டேக் பண்ணுறோம், எங்கெங்கே மிஸ்டேக் நம்மளுக்கு தெரியுது அது. ஆனால் அது எண்ட் ஆஃப் தி டே அதுவும் சேட் மூமெண்ட் தான். சாங் வைடா. ஸோ ஜிஎம், இந்த வீடியோ தான் ரன் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எடுத்துக்கோங்க, பிடிக்கலாம் ஃப்ரீயாக விடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லவ் ஃப்ரம் லோக்கி, எண்டிங் ஃப்ரம் பெங்களூர் டு குப்பம். பெங்களூரு டேஸ் கோயிங் டு எண்ட்.